ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி ஹோம் டைம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான கொய்யாக்காய் சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு நான் 4 வெங்காயம், 3 தக்காளி, பூண்டு 4 பல், இஞ்சி, மிளகாய், தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கொய்யாக்காய் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்க போகிறேன். அதனால் நான் ஒரு கொய்யாக்காய் தான் எடுத்திருக்கேன். நான் அது எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கொய்யாக்காய் கட் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், 4 மிளகாய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன், தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க சட்னி செய்யலாம். பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே வெங்காயம் வதக்கும் போதே நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் இப்போ பொன்னிறமாக வதக்கியாச்சு. இதோட நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொய்யாக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி நல்லா வதக்கிட்டு கூட நீங்கள் லாஸ்ட்டாக கூட கொய்யாக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3-5 நிமிஷம் வரை நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கிக்குங்க. வதக்கிட்டு ஆற வச்சுட்டு நம்ம சட்னி அரைச்சிடலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். சட்னி நல்லா மிக்ஸில் அரைச்சி வச்சு இப்போ தாளிச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச சட்னியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்டியான சூப்பரான சுவையான கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.